யாழ்ப்பாணம் தைதிட்டி திஸ்ஸமகா விகாரை என்பது அண்மை காலத்தில் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் சில அரசியல் கட்சிகளின் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பொருளாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. திஸ்ஸமகா விகாரை என்பது தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் தமிழருடைய காணிகளை அத்துமீறி எடுத்து அதற்குள் சிங்களவர்களால் கட்டப்பட்ட ஒரு விகாரையாக எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்களும் குறித்த அரசியல் கட்சிகளும் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை வளமையான ஒரு விடயமாக காணப்படுகின்ற நிலையில் தற்போது அந்த திஸ்ஸமகா விகாரையில் மாபெரும் விழா கொண்டாட்டங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் திஸ்ஸமகா விகாரை என்பது தமிழர்களுடைய சொந்த நிலப்பகுதிகள் கட்டப்பட்ட விகாரை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு எதிராக பொதுமக்கள் பல்வேறு விதத்தில் போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். குறித்த அரசியல் கட்சிகள் கூட ஒவ்வொரு போயாத்திரத்திற்கும் தங்களுடைய கட்சியுடைய பிரதிபலிப்பதன் நோக்கத்திற்காக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்போது இங்கே பல்வேறுபட்ட விழாக்களுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை கொண்டு வந்திருக்கிறது. இதை தவிர மக்களுடைய போராட்டங்கள் குறித்த அரசியல் கட்சியுடைய போராட்டங்களை குறித்து என்பிபி அரசாங்கம் தற்போது ஆட்சிப்பீடம் ஏறிய பின்னர் இது தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபட்டு குறித்த மக்களுக்கு அந்த காணி இருக்கக்கூடிய குறித்த மக்களுக்கு அதற்கு பதிலாக வேறு காணிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வழங்கப்பட்டு வந்தது. அண்மையில் தான் இதற்கான தீர்வு நிரந்தர தீர்வை நோக்கி நகர்கிறது என நாட்டினுடைய அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதாவது ஓரிரு வாரங்களுக்குள் இதற்கான நிரந்தரமான தீர்வை தாங்கள் வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு அவர் குறிப்பிட்டு சில காலத்துக்குள்ளேயே திடீரென மாபெரும் விழாக்களுடைய ஏற்பாடு நடைபெறுவது மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதை தவிர மக்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்ற போது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசாரே இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் ஒரு விமர்சனம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.